கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வானத்தையும் பூமி உண்டாக்கும் பொழுது பூமி எப்படி இருந்தது என்பதை மிக அற்புதமாக இங்கே வேதம் சுட்டி காட்டுகிறது. பூமியின் தன்மை அல்லது பூமியின் நிலைமை எப்படி இருந்தது என்றால், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. அது முழுவதும் இருளால் நிரப்பப்பட்டிருந்தது. கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்னவென்றால், இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை கூட இப்படி எதிர்பாராத சூழ்நிலையில் மாறி போகிறது. நன்றாக இருக்கும் என்று நினைத்த ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியாக துவங்கப்பட்ட வாழ்க்கை, அல்லது எல்லாம் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில் இனிமேல் எந்த விதமான கஷ்டமும் வராது என்று சொல்லி நினைக்கும் பொழுது திடீரென்று ஒரு மேகம் வந்து சூரியனை மறைப்பதைப் போல இருள் வந்து வாழ்க்கையை கவ்வி பிடித்து கொண்டு வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டு விட்டதைப் போல காணப்படலாம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பூமியும் அப்படிதான் இருந்தது என்று இங்கே வேதம் சொல்லித் தருகிறது. அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அது ஒழுங்கின்மையாக இருந்தது, அது வெறுமையாக இருந்தது, அது இருள் நிறைந்ததாக இருந்தது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, அதற்கு பிறகு வருகிற வார்த்தை சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் அங்கே இருந்தார் என்று படிக்கிறோம். தேவ ஆவியானவர் அங்கே இருந்தது நிமித்தமாக அதை தொடர்ந்து வருகிற வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த பூமியை மனிதர்கள் வாழ்வதற்கு அழகான ஒரு பலவிதமான கனி நிறைந்ததான தாவரங்களும் மரங்களும் நிறைந்ததாக ஆண்டவர் அதை உருவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய கடவுள் உருவாக்குகிற கடவுள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய கடவுள் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த இருள் நிறைந்திருந்த அந்த பூமியே மனிதர்கள் வாழ்வதற்கு, அதுவும் ஏதேன் என்ற தோட்டம், இன்பத்தின் உறைவிடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தோட்டம் இருக்கக்கூடிய இடமாக அந்த பூமியை கடவுள் மாற்ற முடியுமானால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட வெறுமையாய் போய்விட்டதோ என் வாழ்க்கை, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கனவாய் போய்விட்டதோ, அல்லது எங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டதோ, அடுத்த நிமிடம் அடுத்த நொடி என்ன நடக்கப் போகிறது, நான் அடுத்த அடியை நான் எங்கே எடுத்து வைக்க வேண்டும் என்று குழப்பத்தோடு கூட, கவலையோடு கூட, கண்ணீரோடு கூட இருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைக்கு இந்த நாளின் வேத வசனம் என்ன சொல்லி தருகிறது என்றால், ஆவியானவர் அந்த வெறுமை, அந்த இருள் நிறைந்த அந்த ஒழுங்கினமான இடத்திலே தான் இருந்தார். கடவுள் அதை தொட்டார், கடவுளுடைய வார்த்தை அங்கே உச்சரிக்கப்பட்டது, எல்லாம் மாறினது, எல்லாம் மாறினது. அங்கே ஏதேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் வாழ்கிறதற்கான தோட்டம் அங்கே உருவாயிற்று என்று பார்க்கிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை கூட கடவுள் அப்படி மாற்றப் போகிறார். இதுதான் நிரந்தரம் என்று நினைக்காதீர்கள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கடவுள் தீர்வை அதற்குள்ளாகவே வைத்திருக்கிறார். அந்த தீர்வு தான் என்ன? இயேசு. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னாரே, அந்த இயேசு நம்முடைய பிரச்சனையில் நம் பக்கத்திலே இருக்கிறார். அந்த பிரச்சனைக்குள்ளாகவே நம்முடைய அருகிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஆலோசனை தர, அவர் வழி நடத்த, அந்த வழி நடத்துதலின்படி நாம் செயல்படும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி செயல்படும் பொழுது, இன்றைக்கு வெறுமையாய் நிற்கிற இந்த பூமி, இருள் நிறைந்த பூமி
மனிதர்கள் வாழ்வதற்கு வளமிக்கதாய் மாறினது போல நம்முடைய வாழ்க்கையும் மாறும், நம்முடைய எதிர்காலமும் அமையும். ஆகையால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் கவலைப்படாதீர்கள். கடவுளுக்கு இடத்தை கொடுங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அன்றைக்கு பூமியை அழகாய் மாற்றின கடவுள் எங்கள் வாழ்க்கையை மாற்றும். எங்கள் குடும்பத்திலே சந்தோஷம், எங்கள் வாழ்க்கையிலே நிம்மதி, எதிர்காலம் பிரகாசம் என்று அமையட்டும். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். இப்ப நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.